சாரி ஃபார் லேட், பட் எனிவே ஒரு 1 hour தேவைப்படும். பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மார்னிங் பேசிக்ஸ் பார்த்தோம், என்ன லாஸ், என்னென்ன ப்ராசஸ், ஃபோட்டோபிசிக்கல் ப்ராசஸ் என்னென்ன இருக்குன்ட்டு. இதில் ப்ரைமரி ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அதே போல் செகண்டரி ப்ராசஸ். ப்ரைமரி ப்ராசஸ்ங்கிறது ஜஸ்ட் குவாண்டம் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணுறது. ஓகே, அப்போ ஒரு ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா லைட்டை அப்சர்வ் பண்ணணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் அ ரியாக்டன் which observes the photochemical energy A star, that is the existed molecule. அது வந்து we call it a primary process. Secondary process வந்து independent of the quantum of light. Secondary processக்கும் லைட் அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒன்ஸ் லைட் அப்சர்வ் ஆச்சுன்னா அப்புறம் மாலிகுல் வந்து எக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ இந்த எக்ஸஸ் ஸ்டேட் ஆட்டம் அது என்ன ஆகும், ஃபர்தராக எக்ஸஸ் ஸ்டேட் போகும்போது பாண்ட் பிரேக் ஆகி ஃப்ரீ ரேடிக்கலாக மாறிடும். மார்னிங் பார்த்தோம். ஸோ எக்ஸஸ் ஸ்டேட் ஆட்டம்ஸ் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் produced in the primary process react further to giving rise to higher quantum yield. Okay, so அங்க மேல போனதுக்கு அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கலா பிரேக் ஆகி ஃபர்தரா ரியாக்ஷன் நடக்கும். Okay, therefore we get a high quantum yield. Okay. So the law of photochemical equivalence can be applied only to the primary process. Yeah, primary process மட்டும்தான் அது பொருந்தும், ஏன்னா அங்கதான் லைட் அப்சர்வ் பண்றது. So in which the molecule capable of entering into chemical reaction by absorbing a quantum of radiation. The quantum yield also affected the intensity of light. Okay, எவ்வளவு லைட் அப்சர்வ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் yield of the reaction இல்லையா? ஸோ எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் முன்ன பார்த்தோம் இல்லையா, நியூ டிவைட் பை வாட் இஸ் கால்டு ஐ அப்சார்ப்ஷன் போட்டு இன்டென்சிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன். அப்போ எவ்வளோ லைட்டு அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்டன் மாலிகுல் ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, இங்கே சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி இருக்கிறதுல இதுலேருந்து நிறைய டைம் ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா கேட்டிருக்காங்க, ஹைட்ரஜன் அயோடு கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் குவாலிட்டி மீல்டு ஒரு ஓவராலாக. ஸோ எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுன்றது தெரியல, பட் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக தெரியும். ஓகே, எது ரொம்ப ஹை குவாண்டம் மீல்டு 10⁶ வரைக்கும் அது செயின் ரியாக்ஷன் H2 + Cl2 that gives HCl. HCl உருவாக்கக்கூடிய வினையில் இட் கிவ்ஸ் அ ஹை குவாண்டம் மீல்டு. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா CO + Cl2 10⁻3. ஓகே, 10⁻, இதெல்லாம் ஹை குவாண்டம் மீல்டு. இப்போ ரொம்ப ரொம்ப குறைவு பாயிண்ட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமோனியா சிதைவடைகிறது 0.2. அப்போ அது ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே, ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனில் அமோனியா சிதைவடைகிறது ஸ்லோ ரியாக்ஷன். HI சிதைவடைகிறது, H சிதைவடைகிறது ரெண்டுமே சேம் 2. ஓசோன் மாறுறது 3. அப்புறம் அசிட்டோன் என்னது டிகம்போசிஷன் ஆகுறது 0.3. ஓகே, மலிக் ஆசிட் டு ஃபியூமரிக் இஸ் வெரி வெரி லெஸ் 0.04. ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் above 7. ஓகே, இட்ஸ் 0.01. ஓகே, ஸோ ஆந்தரசின் டைமரைசேஷன் ஆஃப் ஆந்தரசின் இஸ் 0.25 to 0.5. ஓகே, ஸோ ஜஸ்ட் கம்பேர் பண்ணி படிங்க. சப்போஸ் இதில் ஏதாவது கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் பாலிடெக்னிக் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கைனடிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம கைனடிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்றது 10 மார்க் கொஷின். ஓகே, கைனடிக்ஸ் டெரிவேஷன் இங்கே நமக்கு டெரிவேஷன் அவசியம் இல்லை. ஓகே, கைனடிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்வேஸ் இஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் லைட். லாஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் வாட் இஸ் கால்டு குளோரின். ஹெச்சும் சிஎல்லும் சேர்ந்து குளோரினா ஃபார்ம் ஆகுது. இது முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்னா மியூட் பண்ணுங்க. ஓகே, இங்க தெரிய வேண்டியது என்னன்னா the rate is directly proportional to IA and concentration of a hydrogen. Okay, so the rate is directly proportional to intensity of the absorption radiation. இத ரேட் ஃபைனலா வரக்கூடியது. சப்போஸ் ரேட் என்னன்னு கேட்டாங்கன்னா இது தெரியணும். This is directly proportional to intensity of the absorbed radiation. The quantum yield is 10⁶ maximum. The reaction is exothermic. முக்கியமான பாயிண்ட் மட்டும் எழுதியிருக்கேன். அதே போல கைனடிக்ஸ் ஆஃப் H2 + Br2. இப்போ மேல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா குவாண்டம் yield அதிகம், வேற இங்க குவாண்டம் yield is less when compared to the previous reaction is 0.01 குவாண்டம் yield, பிகாஸ் அது ஆற்றலை உறிஞ்சி கொள்ளுது இல்லையா. ஸோ வெளியீடு எண்டோதெர்மிக். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, the rate is directly proportional to IA power of, that means root I.
அப்ப இந்த வினையில மியூட் பண்ணுங்கம்மா. So rate varies as the square root of the intensity of the light absorption. Okay, அது எவ்வளவு அப்சர்வ் பண்ணிக்கணும்னா ரூட் ஐஏ தான் அளவுல இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 4h அப்சர்வ் பண்ணதுன்னா ரூட் எடுத்தீங்கன்னா 2 தான், பாதி தான். அதனால அது இந்த குவாண்டம் ரேட்டு குறைவா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரேட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஐஏ ஆர் 1/IA ஜஸ்ட் அது மாதிரி கேட்டாங்கன்னா அது ஆன்சர் பண்ண தெரியணும், அதுக்காக தான். ஓகே, ஸோ உங்க சிலபஸ்ல ஸ்டர்ன் வால்மர் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா போட்டோ சென்சிடைசேஷன் அண்ட் கொஞ்சிங் பேர். அப்படின்னா ஸ்டாப் பண்றது. ஓகே, ஸ்டாப்டுன்னு அர்த்தம், ஸ்டாப்பிங் அர்த்தம். போட்டோ சென்சிடைசேஷன் உணர்வூட்டுதல் அர்த்தம். ஓகே, அப்ப என்னன்னா ஒரு A+B ப்ராடக்ட் A+B வாய்ஸ் கேட்கலங்க சார். சார் வாய்ஸ் கேட்குது. இப்ப விசிபிளா இருக்கா? விசிபிள் சார். எந்த ஸ்லைடுமா? நான் பாட்டு நடத்திட்டே இருந்தேன். கொஞ்சம் வரைக்கும் கேட்டுச்சு சார். ஓகே, இந்த ஸ்லைடு கவனிக்கலையா? போட்டோ சென்சிடைசேஷன் அண்ட் ஸ்டார்ட் கொஞ்சிங் பண்ணும்போது Okay, then no problem. Okay, it's okay. So photosensitization and quenching இதுதான் வால்மர் ஈக்குவேஷன் உடைய அடிப்படை. இங்க என்ன நடக்குதுன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது. போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஓகே, என்ன போட்டோ சென்சிடைசேஷன் அப்படின்னா என்னன்னா ஒளி உணர்வூட்டிகள்னு பேர் தமிழ்ல. கொஞ்சிங்னா அது தடை செய்யறது. ஓகேவா, அந்த ப்ராசஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா ஸ்டாப் பண்றது கொஞ்சிங்னா. ஓகே, சில ரியாக்ஷன்ல இப்போ A+B இருக்குன்னா A ஒரு ரியாக்டன், B ஒரு ரியாக்டன்னா நம்ம கொடுக்கக்கூடிய போட்டோ கெமிக்கல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு ப்ராடக்ட் நடக்கிறதுக்கு பதிலாக ஏ ரியாக்டன்ட் அப்சர்வ் பண்ணாது, பியும் அப்சர்வ் பண்ணாது, அடிஷனலா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். அந்த சப்ஸ்டன்ஸ் ஒளியை உறிஞ்சு கொண்டு அந்த ஏ ரியாக்டன்ட்டுக்கும் பி ரியாக்டன்ட்டுக்கும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இன் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ தேர்ட் சப்ஸ்டன்ஸ் ஏபியை ஒளியை உறிஞ்சு கொள்ளாது, இந்த தேர்ட் சப்ஸ்டன்ஸ் அது எனர்ஜி உள்வாங்கிட்டு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால அந்த தேர்ட் சப்ஸ்டன்ஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஜஸ்ட் அதனுடைய வேலை என்னன்னா ஜஸ்ட் வாங்கி எனர்ஜி போட்டோகெமிக்கல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடும். எந்த ரியாக்ஷனும் அதுல வேற எந்த சேஞ்சஸும் நடக்காது. அப்படி இருந்தால் அது பேர் போட்டோ சென்சிடைசர்னு பேர். இந்த சப்ஸ்டன்ஸ் பேர் போட்டோ சென்சிடைசர், ப்ராசஸ் பேர் போட்டோ சென்சிடைசேஷன். ஓகே, யூ see that some chemical reactions take place not by the absorption of light by one of the reactants but by a third substance transfer the absorbed energy to the reactants. இன்னொரு சப்ஸ்டன்ஸ், the third substance which itself does not undergo any change, அது எந்த மாற்றமும் நடக்காது. So therefore that process called photosensitizer and sensitization.
எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம் லெவல்ல அட்டாமிக் சென்சிடைசர், மெர்குரி, கேட்மியம் இதெல்லாம் போட்டோ சென்சிடைசர். மாலிகுலர் லெவல்ல பென்சோஃபினோன், சல்ஃபர் டை இதெல்லாம் மாலிகுலர் லெவல்ல போட்டோ சென்சிடைசர். ஓகே, சில நீங்க போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல அந்த ஈக்குவேஷன் மேல பென்சோஃபினோன்னு எழுதியிருப்பாங்க. என்னன்னா பென்சோஃபின் அந்த லைட் அப்சர்வ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ரேட் ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் நீங்க திரும்ப படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிடெக்னிக்ல ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டாங்க எந்த ப்ராசஸ் பேரு போட்டோ சென்சிடைசர், எது கொஞ்சம். ஓகே, இப்போ இந்த டின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சென்சிடைசர். இப்போ ஏ வந்து ரியாக்டன்ட். ஓகே, இந்த ஏ ரியாக்டன்ட் வந்து ஹெச்னியூ அப்சர்வ் பண்ணல. இந்த சென்சிடைசர் தான் ஹெச்னியூ அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸஸ்டேட்டுக்கு போகுது, சிங்லெட் எக்ஸஸ்டேட்டுக்கு போகுது. அப்புறம் இன்டர் சிஸ்டம் கிராசிங் வழியாக ட்ரிப்ளெட் டி டோனருடைய ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ ஆல்ரெடி நம்ம மார்னிங் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் எங்க நடக்குதுன்னு ட்ரிப்ளெட் ஸ்டேட்ல நடக்கும், பிகாஸ் இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ். ஓகே, அந்த ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது ஏன்ற ரியாக்டன்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அது அப்ப ட்ரிப்ளெட் ஏவா மாறிடும். அப்ப டி வந்து வந்துடும். அப்ப டியோட வேலை என்னன்னா லைட் அப்சர்வ் பண்ணிட்டு ரியாக்டன்ட் கொடுத்துட்டு போயிடும். அப்ப ஏன்றது ரியாக்டன்ட். அங்க ஒரு இடத்துல கொஞ்சம் எழுதிருக்கு பாருங்க, அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ட்ரிப்ளெட் ஏ இருக்கு இல்லையா, அந்த ட்ரிப்ளெட் ஏ ப்ராடக்ட் கொடுத்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் போட்டோ சென்சிடைசேஷன். ஓகே, சப்போஸ் இந்த ட்ரிப்ளெட் ஏ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்காம இந்த ட்ரிப்ளெட் டி இருக்கு இல்லையா, இன்டர்சிஸ்டம் கிராசிங்ல ட்ரிப்ளெட் டி வந்து இல்லையா, இந்த ட்ரிப்ளெட் டி அதே ப்ராடக்ட் கொடுத்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் கொஞ்சிங். அப்ப அந்த ப்ராசஸ் வந்து இது வந்து இதே கொடுத்துச்சு, அப்ப ரியாக்ஷன் நடக்கல. ஓகே, அப்ப ஒரு சப்ஸ்டன்ஸ் ஓகே நம்ம ஆட் பண்றோம், ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றோம். ஓகே, அப்ப அந்த ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் விச் இஸ் கால்ட் கொஞ்சர். அப்ப கொஞ்சர்ன்றது அந்த ட்ரிப்ளெட் டி ப்ராடக்ட் தர்றது இந்த கொஞ்சர் ஏ வந்து தடுக்குது. இல்லைன்னா ட்ரிப்ளெட் டி ப்ராடக்ட் கொடுத்துரும். அப்ப ஏ போயிட்டு ட்ரிப்ளெட் டியோட மோதி ஓகே அங்கிருந்து ட்ரிப்ளெட் ஏவா மாறி அப்புறம் ப்ராடக்ட் தந்தா தட் இஸ் கால்ட் போட்டோ சென்சிடைசேஷன். டைரக்டா தந்தா அது பேரு கொஞ்சிங். அப்ப அதுக்கு ஆட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் விச் இஸ் கால்ட் கொஞ்சர். தட் இஸ் கால்ட் ரியாக்டன்ட். இந்த ப்ராசஸ் கீழே பார்த்தா தெரியும். டோனர் தட்ஸ் டி லைட் அப்சர்வ் பண்ணிட்டு சிங்லெட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, ஆர் சிங்லெட் எக்ஸிஸ்டன்ட். இன்டர் சிஸ்டம் கிராசிங் that gives a triplet D மாறிடுச்சு, ட்ரிப்ளெட் ஸ்டேட். திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும்போது எனர்ஜி வந்து ரியாக்டன்ட் மாலிகுல் கொடுத்துருச்சு. அக்செப்டார் ஏன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அக்செப்டார் மாலிகுலுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு. இந்த அக்செப்டார் மாலிகுல் அதனுடைய ட்ரிப்ளெட் ஸ்டேட்ல போயிட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இது ப்ராடக்டா தருது. இங்க இருந்து ப்ராடக்ட் நடந்தா அது பேரு போட்டோ சென்சிடைசேஷன். டைரக்டா ட்ரிப்ளெட் டில இருந்து ப்ராடக்ட் இங்கே முடிஞ்சிச்சுன்னா which is called கொஞ்சல். ஓகேவா, ஸோ தட் இஸ் a basic concept for the ஸ்டர்ன்-வால்மர் ஈக்குவேஷனுக்கானது. ஓகேவா, சில எக்ஸாம்பிள் எந்தெந்த ரியாக்ஷன்லாம் போட்டோ சென்சிடைசேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா photosynthesis is the best example is the photosynthesis. Okay, either carbon dioxide or either water cannot absorb photochemical light. இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு போட்டோகெமிக்கல் லைட் அப்சர்வ் பண்றது இல்லை, வாட்டர் அப்சர்வ் பண்றது இல்லை. ஓகேவா, அப்ப எது அப்சர்வ் பண்ணுதுன்னா இந்த குளோரோஃபில். ஓகே, குளோரோஃபில். அப்ப குளோரோஃபில் தான் அப்சர்வ் பண்ணுது. ஓகே, அப்ப ஹெச்னியூ அப்சர்வ் பண்றது குளோரோஃபில், கிரீன் பிக்மெண்ட். அப்ப therefore this is called a photosensitizer. இது அப்சர்வ் பண்ணி இது என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கொடுத்து அப்புறம் ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் உருவாகும். ஓகே, so therefore the chlorophyll absorbs visible light at 400 to 700 nanometer range. The energy of the light absorbed by chlorophyll is transferred to CO2 and the water molecules which then react to form carbohydrate. Okay, அது கொடுத்த பிறகு நடக்கும். The photosynthesis requires 8 HNU per molecule of CO2 consumed. Okay, ஒரு CO2 மாலிகுலுக்கு 8 HNU இது மெஷர் பண்ணிருக்காங்க. போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் மெஷர் பண்ணிருக்காங்க. 8 HNU பண்ண ஒரு CO2 மாலிகுலுக்கு அவ்வளவு தேவைப்பட்டு அது குளோரோஃபில் வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு வாட்டர் கொடுத்து அது கார்போஹைட்ரேட். ஓகே, அப்ப தாவரங்கள் உணவு தயாரிக்கிறதுக்கு போட்டோசென்சிடைசர் வந்து எதுன்னா குளோரோஃபில். அதே போல ஹைட்ரஜன் டிசோசியேஷன்.
மெர்க்குரி ஆட் பண்ணா மெர்க்குரி அதனுடைய ட்ரிபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். அது எனர்ஜி ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இது பிரேக் ஆகும். ஓகே, ஃபர்தரா பிரேக் ஆகும். ஓகே, மெர்க்குரி இஸ் அ photosensitizer. எத்திலீன் மாலிக்யூல் டிசோசியேஷன். எத்திலீன் மாலிக்யூல் மெர்க்குரி எத்திலீன் டிசோசியேஷன் ஆகிட்டு அசிட்டிலின் அண்ட் ஹைட்ரஜனா மாறும். டிகம்போசிஷன் ஆஃப் டைசோமீத்தேன். டைசோமீத்தேன் நம்ம ஆல்ரெடி ஆர்கானிக்ல படிச்சிருக்கோம். ஸோ பென்சோஃபினோன் ஆட் பண்ணா பென்சோஃபினோன் எனர்ஜி அப்சார்வ் பண்ணி எக்ஸஸ் ஸ்டேட் போயிட்டு ட்ரிபிள் ஸ்டேட் போயிட்டு அந்த எனர்ஜி வந்து டைசோமீத்தேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். டைசோமீத்தேன் வந்து பிரேக் ஆகும். ஓகே, அப்போ டைரக்டா டைசோமீத்தேன் வந்து எனர்ஜி அப்சார்வ் பண்ணாது. அதே போல ஐசோமரைசேஷன் ஆஃப் 2-பியூட்டீன். சல்ஃபர் டை ஆக்சைடு அது எனர்ஜி 6-2-பியூட்டீன் கொடுத்து 6-2-பியூட்டீன் ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் trans-2-பியூட்டீனா மாறுது. So these are example of the photosensitization reaction. Okay, so உங்க சிலபஸ்ல quenching of fluorescence ஒரு டாபிக் that is called Stern-Warmer equation. Stern-Warmer equation னா என்னன்னா that is nothing but it's a quenching of fluorescence. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம fluorescence தெரியும் இல்லையா, fluorescenceன்றது மாலிகூல் லைட் எனர்ஜி அப்சார்வ் பண்ணி சிங்லெட் வேரியஸ் சிங்லெட் எக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இன்டர்னல் கன்வர்ஷன் வழியாக ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. அதுதான் ஃப்ளூரசன்ஸ். அந்த ஃப்ளூரசன்ஸை ஸ்டாப் பண்றது பேர் தான் குவென்ச்சிங் ஆஃப் ஃப்ளூரசன்ஸ். ஃப்ளூரசன்ஸ் வராம தடுக்கிறது. ஓகே, ஏன் வராம தடுக்கணும்? வராம தடுத்தாதான் ஃப்ளூரசன்ஸ் வராம தடுத்தாதான் இன்டர் சிஸ்டம் கிராசிங் வழியாக ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இல்லைன்னா ஃப்ளூரசன்ஸா இந்த லைட் எனர்ஜி கூட எமிட் ஆயிடும். கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு எமிட் ஆயிடும், ரேடியேஷனா வெளியே போயிடும். So therefore, the topic is called the quenching of fluorescence. The fluorescence may be quenched, that means stopped, when the excess state species undergo collision with the normal molecules before it has the chance to fluorescence. Okay, எப்படி fluorescence வராம தடுக்கப்படுதுன்னா அந்த மாலிகுல் எக்ஸஸ் ஸ்டேட்ல இருக்கிற மாலிகுல் கொலிஷன் நடந்து இன்னொரு ஸ்பீசிஸோட கொலிஷன் நடந்து அது நார்மல் மாலிகுலா மாறிடும். அப்ப நார்மல் மாலிகுலா ஆச்சுன்னா திரும்ப என்னது ஸோ ப்ராடக்ட் வராது. ஓகே, அது மாதிரி அங்கேயே எனர்ஜி வந்து செலவிடப்பட்டிருக்கும், ஃப்ளூரசன்ஸா வராம எக்ஸஸ் ஸ்டேட்லயே முடிஞ்சிடும். ஓகே, இது ஒரு முறை. The quenching may also occur when the molecules changes from single state to the triplet state. Okay, and this is called the internal quenching. Okay, quenching தடைப்படுறது ஒண்ணு அதனுடைய ஹையர் எக்ஸஸ் ஸ்டேட்லயே அது ஸ்டாப் பண்றது, இல்லைன்னா சிங்கிள் எக்ஸஸ் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வராம ட்ரிப்ளெட்டுக்கு மாத்தி விட்டுறது. இல்லையா, நம்ம டைரக்ஷன் தெரியப்படுறது. ஓகேவா, இப்போ ஃபேன் காத்து அடிக்குதுன்னா நம்ம வேற டைரக்ஷன் தெரியப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சிங்க ஃப்ளூரசன்ஸ் வராம இன்டர் சிஸ்டம் கிளாசிங் வழியாக ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு மாத்துறது. ஓகே, அப்ப அதுக்கு பேர் இன்டர்னல் கொஞ்சிங் பேர் இருக்கு. ஓகேவா, ஸோ another one, the quenching may also result from the presence of externally added species which take up energy from the excess state molecules. Okay, this is called the external quenching. ஓகேவா, அப்ப எக்ஸஸ் ஸ்டேட் மாலிகுல் இருக்கக்கூடிய எனர்ஜி இன்டர்னல் கன்வர்ஷன் வழியாக திரும்பவும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஃப்ளூரசன்ஸ் நடக்கும். அது வராம எக்ஸஸ் ஸ்டேட் மாலிகுல் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து அந்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த சில மெட்டீரியல் ஆட் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஆக்சிஜன், குயினோன் இதெல்லாம் ஆட் பண்ணா அந்த எனர்ஜி அது உள்வாங்கிக்கும். அப்ப ஃப்ளூரசன்ஸ் நடக்காம தடுக்கப்படும். இதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் கொஞ்சம் நடக்கும். அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணா அது எக்ஸ்டர்னல் கொஞ்சம், அதுக்குள்ளேயே ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா அது இன்டர்னல் கொஞ்சம். ஓகே, இந்த சார் the Q is the quencher. Okay, for example, first step பாருங்க, பிரைமரி ப்ராசஸ் A reactant போட்டோகெமிக்கல் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி A ஸ்டார் ஆக்டிவேட்டட் ஆகுது. அடுத்ததுல செகண்ட் ஸ்டெப்ல A ஸ்டார் மாலிகுல் என்னகும் H தான் கதிரியக்கத்தை வெளியிடுறது, அது பேர் ஃப்ளூரசன்ஸ். ஓகே, இது நடக்காம தடுக்கணும்னா A ஸ்டார் மாலிகுல் அடுத்த ஸ்டெப்ல ஏவா மாறணும், திரும்பவும் ஒரிஜினல் மாலிகுலா மாறணும். அப்ப இன்டர்னல் கொஞ்சிங், அதாவது என்னன்னா அது திரும்ப ஃப்ளூரசன்ஸ் நடக்காம அப்படியே ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு போயிடணும், இன்டர்னல் கொஞ்சிங். அனதர் ஒன், நம்ம எக்ஸ்டர்னலா ஒன்று ஆட் பண்ணுவோம், தட் இஸ் Q கொஞ்சர். அப்ப என்னன்னா எக்ஸ்டர்னல் ஆட் பண்ணும்போது அதுவும் ரியாக்டண்டா மாறிடும், கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வராது, விச் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் கொஞ்சிங். ஓகே, அப்ப ஃப்ளூரசன்ஸ்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும், அதான் ஃப்ளூரசன்ஸ். அது வராம தடுக்கிறது இரண்டு முறை. ஏதாவது ஒன்று ஆட் பண்ணா அது எக்ஸ்டர்னல் கொஞ்சிங், அதுக்குள்ளேயே அது ட்ரிப்ளெட்டுக்கு போனா இன்டர்னல் கொஞ்சிங். ஓகே, ஸோ if the IF is the intensity of fluorescence, the quantum yield of the fluorescence is given by pi F equal to pi Q equal to IF divided by IA.
பை எஃப்ங்கிறது ஃப்ளூரசன்ஸ், பை கியூன்றது அதற்கான குவாண்டம் விளைச்சல். அது எதுக்கு சமம்னா ஐஎஃப் டிவைட் பை ஐஏ. நம்ம ஏற்கனவே குவாண்டம் விளைச்சல் இப்படி பார்த்தோம்னா இட்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை ஐஏ, அப்சார்ப்ஷன் ஐ அப்சார்ப்ஷன் பார்த்தோம் இல்லையா. அதான் ஐஏன்றது அப்சார்ப்ஷன் ஆஃப் இன்டென்சிட்டி லைட்டு, ஐஎஃப்ன்றது எவ்வளவு ஃப்ளூரசன்ஸ் இன்டென்சிட்டி அங்கே நடக்குதுன்றது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் ஐஎஃப் ஈக்குவல் டு இது அதே போல இது ஒரு 4-5 ஸ்டெப் ஈக்குவேஷன். நம்ம அந்த ஸ்டெப் எல்லாம் தேவையில்லை, டைரக்டா ஈக்குவேஷன். ஸோ பை எஃப் ஈக்குவல் டு த வேல்யூ ஈக்குவல் டு 1 + K3. இந்த K3 எது குறிக்குதுன்னா அந்த ஸ்டெப் விச் இஸ் கால்டு லாஸ் பண்ணுது கொஞ்சம் நம்ம எக்ஸ்டர்னல் ஆட் பண்றோம் இல்லையா, கொஞ்சம் நடக்கிறது. 1 + K3 tau into Q, concentration of Q. Okay, so the 1 + K3 tau Q இருக்கு இல்லையா, அந்த K3 tau இருக்கு இல்லையா, that is called KSV, that is Stern-Warmer constant. அது பேரு Stern-Warmer constant. Therefore 1 + KSV Q. So this is we call it as Stern-Warmer equation. சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, சம்டைம் which one is the Stern-Warmer equation தெரியணும். பை எஃப் ஈக்குவல் டு 1 + KSV at கொஞ்சம். ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஓகே, டவுன்றது இஸ் அ லைஃப் டைம் ஆஃப் ஏ ஸ்டார் மாலிகுல். டவுன்றது லைஃப் டைம் ஆஃப் ஏ ஸ்டார் மாலிகுல். அது எல்லாம் சேர்ந்து தான் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ டவு ஈக்குவல் டு the otherwise called tau equal to 1 / K1 + K2. Okay, so 1 / K1 K2ன்றது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப். இது வந்து which is called the lifetime. So when the chlorophyll solution is irradiated, these results fluorescence. Okay, நீங்க chlorophyll solution irradiate பண்ணீங்கன்னா fluorescence கலரா மாறும். அப்ப addition of external content such as oxygen or helium causes the fluorescence. Okay, இப்ப நீங்க நிறைய இதுல fluorescence பார்த்துருப்பீங்க சில எக்ஸ்பெரிமெண்டல்ல. அது வராம அந்த fluorescence கலர் வராம தடுத்துடும். நீங்க ஏதாவது ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா அந்த லைட் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஃப்ளூரசன்ஸ் வராம தடுத்துடும். ஃப்ளூரசன்ஸ்ன்றது எக்ஸஸ் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றது. அது வர்றது அந்த லைட் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிக்கும், எக்ஸஸ் ஸ்டேட்லயே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு Stern-Warmer equation. அண்ட் இது என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் கொஞ்சிங் ஆஃப் ஃப்ளூரசன்ஸ். ஃப்ளூரசன்ஸை நடக்காம பார்த்துக்கிறது. ஓகேவா? தட் இஸ் த இது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் டு ஓகே எலக்ட்ரோகெமிஸ்ட்ல கொஞ்சம் டாபிக் இருக்கு. ஒரு மேபி ஒரு half an hourல ஐ கேன் கம்ப்ளீட் இட். சார் எஸ் எஸ் சார் இந்த ஃபீல்ட் ரொம்ப பிரதா இருக்குங்க சார். ஃப்ரெண்ட் எடுத்தும் ஒன்றும் தெரியலைங்க சார் அதுல. அப்படி என்ன வேற பாக்குறேன், நான் வேற இது ஃபார்மேட் அனுப்ப பாக்குறேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, இப்ப லாஸ்ட் கிளாஸ் ஓகே இந்த ஸ்லைடில் மார்னிங் நேற்று கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அப் டு வாட் இஸ் கால்டு ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இல்லையா, ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஓகே இதில் அடுத்தது டிரான்ஸ்போர்ட் நம்பர். ஓகே, டிட்டர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆல்ரெடி நம்ம லைட்டா டச் பண்ணியிருப்போம். டிரான்ஸ்போர்ட் நம்பர் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. டிரான்ஸ்போர்ட் நம்பர்ன்றது என்னன்னா ஸோ மாலிகுல் எவ்வளவு மூவ் ஆகுது. ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் த அயான்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் த அயான்ஸ். ஓகே, ஒரு எலக்ட்ரோலைட்ல அந்த அயனிகள் மூவ் ஆகுது. ஸோ த ஃபிராக்ஷன் ஆஃப் த டோட்டல் கரண்ட் கேரிட் பை ஈச் அயன் இஸ் கால்டு டிரான்ஸ்போர்ட் நம்பர். நகரும் என்ன அர்த்தம். ஓகே, இடப்பெயர்ச்சி என்ன பேரு. ஸோ டி பிளஸ்ன்றது கேட்டயனுடைய வாட் இஸ் கால்டு டிரான்ஸ்போர்ட். டி பிளஸ்ங்கிறது, டி மைனஸ்ங்கிறது ஆனையனுடைய டிரான்ஸ்போர்ட் நம்பர், இடப்பெயர்ச்சி என்ன. ஸோ தட் வேல்யூ ஈக்குவல் டு 1. Suppose if you want to calculate t plus, so formula padi 1 minus t minus. If you want to calculate t minus, formula padi 1 minus t plus. So இந்த மெத்தட்ல கால்குலேட் பண்றது. ஓகே, இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு ஹிட் ஆஃப் மெத்தட். இந்த ஹிட் ஆஃப் மெத்தட்ங்கிறது இஸ் a theoretical method. Okay, theoretical method அப்படின்னா so this is based on the concentration changes observed in the vicinity of the electrode. ஒரு எலக்ட்ரோடு இருக்குன்னா இந்த எலக்ட்ரோடு அருகாமையில இந்த அயனிகளுடைய விசினிட்டின்னா அருகாமையில இந்த அயனிகளுடைய விசினிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குன்றதை வச்சு அந்த அடிப்படையில் கண்டுபிடிது கான்சன்ட்ரேஷன் சேஞ்சஸ்.
இந்த விசினிட்டி ஆஃப் எலக்ட்ரோடுக்கு அருகில். அப்ப அதனுடைய இடம்பெயர்ச்சி எப்படி இருக்குன்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ பிளஸ்னா மொபிலிட்டி, யூன்றது மொபிலிட்டி, மொபிலிட்டி ஆஃப் கேட்டியான் அப்படின்னா என்னது, ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அட் ஆனோடு. மொபிலிட்டி ஆஃப் கேட்டியான்னா கேட்டியான் எங்க போகும், ஓகேவா? ஸோ அப்ப அங்க கான்சன்ட்ரேஷன், ஆனோட்ல கான்சன்ட்ரேஷன் குறையும். இப்போ ஆனோட்ல என்ன ஆகும், ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகே, ஆனோட்ல ஆக்சிடேஷன் ஆகும்னா அங்க என்ன ஆகும், தட் ரிலீசஸ் பாசிட்டிவ் கேட்டியான், பாசிட்டிவ். ஓகே, அப்ப மொபிலிட்டி ஆஃப் கேட்டியான்றது இங்க இருந்து H பிளஸ் நகரும், இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டியான் நகரும். இந்த கேட்டியான் எங்க நகரும், கேத்தோட நோக்கி நகரும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் மொபிலிட்டி ஆஃப் கேட்டியான்றது அதனுடைய ஆனோட்ல நடைபெறக்கூடிய செறிவுல நடைபெறக்கூடிய மாற்றம். அப்ப என்ன ஆகும், அங்க கேட்டியான் குறையும். தட் இஸ் அ ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அட் ஆனோட். ஆனியான் என்ன ஆகும், ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அட் கேத்தோடு. இது அடிப்படையாக கொண்டது. இதுல தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட். ஓகே, இது அடிப்படை. இதுல என்ன எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஸோ டி பிளஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் டிவைட் பை யூ பிளஸ் பிளஸ் யூ மைனஸ். அதே போல டி மைனஸ்னா, டி மைனஸ் அப்படின்னா இட்ஸ் கால்ட் யூ மைனஸ் மொபிலிட்டி ஆஃப் ஆனியான் டிவைட் பை டோட்டல் மொபிலிட்டி ஆஃப் டோட்டல் ஆனியான் பிளஸ் கேட்டியான். ஓகே, இது இந்த அடிப்படையில தான் டிரான்ஸ்போர்ட் நம்பர் கால்குலேட் பண்றாங்க ஃபார்முலா. ஓகே, so T plus equal to, otherwise called it T plus equal to number of gram equivalents lost from anodic compartment. மேல பார்த்ததுதான் anodic compartmentல எவ்வளவு இழக்குது, அது அங்க fall of concentration at anode சொன்னோம் இல்லையா, அப்ப அங்க எவ்வளவு இழக்குது, divided by total number of gram equivalents deposit on each electrode. அப்ப total each electrode ரெண்டுல ஒண்ணுல கேட்டியான் டெபாசிட் ஆகும், ஒன்னு ஆனியான் டெபாசிட் ஆகும், அப்ப ரெண்டும். ஓகே, இது வந்து கூலோமீட்டர். Okay, so once measure பண்ணதுக்கு அப்புறம் according to the formula t plus plus t minus equal to 1, t plus equal to this formula, இந்த formula substitute பண்ணா நமக்கு transport number தெரிஞ்சிடும். Okay, if transport number of H plus ion is 4203 in silver nitrate solution, then the transport number of NO3 ion. Okay, இப்போ ஒரு H plus ion வந்து transport number சொல்லியாச்சு. அப்ப NO3 கண்டுபிடிக்கணும். இப்போ NO3ங்கிறது ஆனியான். அப்ப T மைனஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் T பிளஸ். அப்போ 1 மைனஸ் 0.4203, therefore the 0.5797. Okay, this is called a transport number. Okay, transport number calculate. Simple. சப்போஸ் இங்க கேட்டியான் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிறதா ஆனியான் கொடுத்துருந்தாங்கன்னா அது 1 மைனஸ் T மைனஸ் கண்டுபிடிக்கணும். So another is a moving boundary method. Moving boundary. Okay, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். டிட்டர்மினேஷன் ஆஃப் H பிளஸ் அயான் HCl எப்படி மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் விளக்கியிருக்காங்க. மூவிங் பவுண்டரி மெத்தட்னா மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அந்த அயனிகள் எப்படி மூவ் ஆகுதுன்றது. ஓகே, ஒரு சின்ன செட்டப் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ HCl தான் சொல்யூஷன் எலக்ட்ரோலைட்டு. அதில் H பிளஸ் இருக்கு, Cl மைனஸ் இருக்கு, H பிளஸ் அண்ட் Cl மைனஸ். இப்போ மூவிங்னா பாருங்க, நீங்க ஆரம்பத்தில் இங்க இருந்துச்சு, ஏன்றது இடத்துல இருந்துச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது பீன்ற இடத்துக்கு மூவ் ஆயிருக்குது. ஓகே, அப்ப அந்த மெஷர்மெண்ட் எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்றது மெஷர் பண்றது. ஸோ எலக்ட்ரோடு வந்து கேத்தோடு வந்து பிளாட்டினம், ஆனோடு வந்து கேட்மியம். இங்க சொல்யூஷன் வந்து டிப் பண்ணிக்கிறது கார்பியம் குளோரைட் சொல்யூஷன்ல இருக்கு. ஓகே, இங்க HCl சொல்யூஷன் பிளாட்டினம். ஸோ இங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு, விச் இஸ் கால்ட் கூலோமீட்டர். ஜஸ்ட் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அப்ப H பிளஸ் அயான் மூவ் ஆகுறது கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் H பிளஸ் அயான் மூவ் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சா Cl மைனஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, so HCl is the principal electrolyte, while cadmium chloride serves as the indicator electrolyte to enable the formation of boundary. Okay, the boundary உருவாகிறதுக்கு ரெண்டு எலக்ட்ரோலைட் பயன்படுத்துறாங்க. One is the principal, another is the indicator electrolyte. Okay, இது பார்த்து ஸோ என்ன நமக்கு முக்கியமானதுன்னா the transport number of H plus ions equal to L into A into C divided by 1000 into Q. Okay, அப்போ Lங்கிறது distance. Okay, distance சென்டிமீட்டர், and A என்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா, C என்றது கான்சன்ட்ரேஷன், Q என்றது குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா படி பாருங்க. சப்போஸ் இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, the total quantity of electricity is measured in a coulometer is equal to Q Faradays. Q Faradayக்கு சமமாக இருக்குன்னு அர்த்தம். For example, a mass of silver deposited in the coulometer is 0.1209 gram. Okay, இவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கு coulometer. Then the quantity of electricity equal to Q into அதனுடைய மதிப்பு என்னன்னா Q equal to 0.1209 gram
அதுல எவ்வளவு சில்வர் இருக்குன்னா சில்வருடைய மாஸ் வந்து 108. அப்ப இதுதான் கியூ ஃபேரடே. ஓகே, இதுதான் கியூ ஃபேரடே. அந்த மதிப்பு வந்து ஃபேரடேல சொன்னோம்னா டிவைட் பை அந்த மாஸால டிவைட் பண்ணணும் கொடுத்துருக்கிறது. ஓகேவா, இண்டிவிஜுவல் மாஸோட. இப்ப இந்த வேல்யூ கியூ வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் H plus ion கண்டுபிடிக்கணும்னா L into A into C divided by 1000 into Q. So L is 7.5 is value, 1.24 fraction given value, concentration 0.1 is a given value. அப்ப இந்த Q value கேட்பேன் 1000 into Q, இந்த Q value சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0.129 என்னது டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும் 108. இது சிம்பிளிஃபை பண்ணா you will get this answer. Okay, suppose இப்போ H plus concentration என்ன பண்ணுவோம், transport number equal to 1 minus that value. இப்போ Cl minus கண்டுபிடிக்கணும்னா 1 minus that value, H plus கண்டுபிடிக்கணும்னா 1 minus H plus ஓட வேல்யூ, H plus வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1 minus Cl minus ஓட வேல்யூ. ஓகே, முன்ன பார்த்த ஃபார்முலா தான். T plus equal to 1 minus T minus, T minus equal to 1 minus T plus. ஓகே, so simplify பண்ணா you will get this answer. ஓகே, so அப்ப இதுதான் டிரான்ஸ்போர்ட் நம்பர். இந்த மெத்தட் வந்து which is called மூவிங் பவுண்டரி மெத்தட். ஓகே, ஸோ இது வந்து எந்த யூனிட் டிரான்ஸ்போர்ட் நம்பருக்கு யூனிட் கிடையாது, இட்ஸ் யூனிட்லெஸ். ஓகே, அடுத்த சிலபஸ்ல ட்ரிபிள் அயான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ட்ரிபிள் அயான் இது ஒரு பெரிய டாபிக் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் வேர்டு விச் இஸ் யூஸ்ட் இன் த எலக்ட்ரோலைட் ஃபார்மேஷன்ல யூஸ் பண்ணுறது. எப்படி நம்ம டப்லெட் அயானிக் டப்லெட் சொல்றோமோ அது போல ட்ரிபிள் அயான்ஸ். ட்ரிபிள் அயான்ங்கிறது 3 அயான் இருக்கிறது. ஓகே, 3 அயான் இருக்கிறது. எப்படி சார் 3 அயான் இருக்கும் அப்படின்னா A plus B minusனா டப்லெட். இப்போ A plus கூட ஒன்று அதிகமாக இருக்கும், அது தவிர B வந்து 2 மைனஸா இருக்கும். ஓகேவா, எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இருக்கும், அயன் ஒன்று கூடுதலாக இருக்கும். 2A plus B 2 மைனஸ்னு இருக்கும், அல்லது 2A plus அல்லது 2B மைனஸ் இருக்கும். A2 plus வந்து 2 ஆனியான் இல்லை 2 கேட்டியான், ஒரு கேட்டியானோட 2 ஆனியான் சேர்ந்துருக்கிறது, இல்லை ஒரு ஆனியானோட 2 கேட்டியான் சேர்ந்துருக்கு, மொத்தம் 3 இருக்கும். அப்ப அது பேர் அக்ரிகேஷன் இருக்கும். அக்ரிகேஷன் சேர்ந்துருக்குது. அக்ரிகேஷன் ஆஃப் அயான் பேர். அயான் பேர்னா ஒரு ஜோடி அதோட சேர்ந்து இருக்குது தேர்ட் அயான், தட் இஸ் கால்ட் ட்ரிபிள் அயான். 2 cations and 1 anions or 2 anions and 1 cation due to strong electrostatic forces in solution. எலக்ட்ரான் கவர்ச்சி விசையின் காரணமாக ஓகேவா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது. இங்க போடுறது சொல்யூஷன்ல. இப்போ சொல்யூஷன்ல A plus B minus இருக்குன்னா எய்தர் A plus போய் சேர்ந்துக்கும், இல்லை B minus போய் அந்த அயன் பேரோட சேர்ந்துக்கும். ஓகே, A plus அல்லது B minus போய் அதோட சேர்ந்துக்கும். இது பேர் தான் which is called ட்ரிபிள் அயான் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் if you have a nickel sulfate, okay, இன்னொரு நிக்கல் போயிட்டு நிக்கல் Na2 மாறும். ஓகே, இது பேர் ட்ரிபிள் அயான். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் இது இந்த மாதிரி இருக்கு, எய்தர் சல்ஃபேட் போய் சேர்ந்துட்டு இப்படி வரும். ஓகே, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆனியான் இருக்குது, எக்ஸ்ட்ராவா ஒரு கேட்டியான் இருக்குது. ஓகே, அது போய் அசோசியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இது மாதிரி அசோசியேட் ஆனால் அது பேர் ட்ரிபிள் அயான். என்ன நடக்கும் அப்படின்னா டிசோசியேஷன் குறையும். மாலிகுல் டிசோசியேஷன் இருக்குது, ஏன்னா அக்ரிகேட் ஆயிடுச்சு, ஒன்னோட போய் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கனால டிசோசியேட் குறையும். டிசோசியேஷன் குறைஞ்சிச்சுன்னா கண்டக்டிவிட்டி குறையும். ஓகே, இதான் ட்ரிபிள் அயானை பொறுத்தவரை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோகேபிலரி ஃபினாமினா. ஓகே, இந்த எலக்ட்ரோகேபிலரி ஃபினாமினா எங்க ஆக்சுவலா படிக்க எந்த டாபிக்ல வருது அப்படின்னா எலக்ட்ரிஃபைடு இன்டர்ஃபேஸ். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். எலக்ட்ரிஃபைடு இன்டர்ஃபேஸ் தட் மீன்ஸ் ஸ்டெர்ன்ஹாமர், காய் சாப்மன், ஹெல்மோஸ் பெரின் மாடல் இதெல்லாம் படிச்சிருக்கு. ஒரு எலக்ட்ரோடுடைய சர்ஃபேஸில் நடக்கூடிய வினைகள், எலக்ட்ரோடுடைய மேற்புறத்துல எப்படியெல்லாம் அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் அயனிகள் எப்படி இதுல இருக்கும், அது அதான் எலக்ட்ரிஃபைடு. எலக்ட்ரிஃபைடு மின்னூட்டப்பட்ட எலக்ட்ரோடுன்னு அர்த்தம். ஓகேவா, இன்டர்ஃபேஸ் அதுக்கு இடையில அந்த எலக்ட்ரோடுக்கும் அந்த மின்னூட்டப்பட்ட எலக்ட்ரோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்கக்கூடிய அயனிகளுக்கும் இடையே என்ன நடக்குதுன்றதான் எலக்ட்ரிஃபைடு இன்டர்ஃபேஸ்னு பேர். ஓகே, அந்த டாபிக்ல எலக்ட்ரோ கேபிலரி பெனாமினான்னு ஒன்று இருக்கு. பெனாமினா, ஓகே, அந்த பண்பு எலக்ட்ரோ கேபிலரினா என்ன? எலக்ட்ரோ கேபிலரினாவே என்னது, ஒரு மெல்லிய குழாய், கேபிலரி டியூப், மெல்லிய குழாய். நம்ம பாலிகிராஃபில கேபிலரி டியூப்னு சொல்லுவோம். அது போல அதுக்கு வந்து எலக்ட்ரோலிசிஸ் நடக்கிற ப்ராசஸ் எலக்ட்ரோ கேபிலரி பெனாமினா. ஓகே, இங்க என்ன பர்பஸ் அப்படின்னா டு மெஷர் தி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த மெர்குரி சொல்யூஷன் இன்டர்ஃபேஸ். அப்போ ஒரு மெர்குரி எலக்ட்ரோடு உங்களுக்கு தெரியல, மெர்குரி எலக்ட்ரோடு வந்து ஒரு லிக்விட் வந்து ஒரு எலக்ட்ரோடா செயல்படும் இல்லையா? மெர்குரி எலக்ட்ரோடு படிச்சிருங்களா பாலிகிராஃபில?
டிஎம்இ டிராப்பிங் மெர்க்குரி எலக்ட்ரோடு. ஒரு லிக்விடு வந்து எலக்ட்ரோடா செயல்படும். அப்ப லிக்விட் எலக்ட்ரோடா செய்யும்போது அதுக்கு என்ன இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை மெஷர் பண்றது தான் இட்ஸ் கால்டு எலக்ட்ரோ கேப்லரி ஃபெனோமெனான்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா அது ஒரு கேப்லரி டியூப் வழியே தான் அந்த எலக்ட்ரோடுன்றது எப்படி செயல்படுது, அது ஒரு ராடு கிடையாது. வழக்கமா ஒரு எலக்ட்ரோடுங்கிறது ஒரு மின்னிலை இல்லையா, அது ஒரு உலோக தகடு போன்றது இல்லையா, ஒரு கம்பி, அதுதான் எலக்ட்ரோடு ராடு. வேற மெர்க்குரின்றது வந்து ராடு கிடையாது. ஓகே, அது வந்து ஒரு லிக்விடு டிராப் ஆகக்கூடிய ஒரு லிக்விடு. எது வழியே டிராப் பண்ணுவாங்க, ஒரு கேப்லரி டியூப் வழியே டிராப் பண்ணுவாங்க. ஓகே, அதனால அது பேரு எலக்ட்ரோ கேப்லரின்னு பேரு. அப்ப அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த மெர்க்குரி சொல்யூஷன் can be measured using the electrocapillary phenomenon as a function of cell potential. நடக்கக்கூடிய செல் பொட்டன்ஷியல் வேல்யூ வச்சு அது அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் கால்குலேட் பண்றது. ஓகே, the surface tension is filled by using fine capillary and adjusting the height of the mercury column, that is using the mercury manometer. ஏன்னா அந்த எலக்ட்ரோடைய சர்ஃபேஸ் யூனிஃபார்மா இருக்கணும்னா அந்த கேப்லருடைய ஹைட் அதிகமாக இருக்கணும். ஓகே, யூனிஃபார்ம் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த சர்ஃபேஸ் வந்து மெதுவாக வரும்போது தான் கீழே ஒரு டிராப் இருக்கு இல்லையா, ஒரு பீரோடைய எண்டில் ஒரு டிராப் இருந்தால் எப்படி இருக்கும் ஸ்பெரிக்கலா, அது போல இருக்கும். அப்போதான் அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ தட் த மெர்க்குரி இந்த கேப்லரி இஸ் ஸ்டேஷனரி. அப்படி இருக்கும்போது அது நிலையா அந்த மெர்க்குரி வந்து டிராப்பா ஒரு அப்படியே இருக்கும்னு அர்த்தம். அப்போதான் சர்ஃபேஸ் டென்ஷன் மெஷர் பண்றது. ஓகே, the interfacial tension depends on the forces arising from the particles present in the interface region. ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸ் ரீஜன் இடைப்பட்ட ரீஜன்ல ஒரு மெர்க்குரி எலக்ட்ரோடு அதில் ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் போல எலக்ட்ரோலைசிஸ் நடக்குதுன்னா அது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸஸ், அதன் காரணமாக தான் இன்டர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அதை பொறுத்து தான் அமையும். ஓகேவா, இந்த எலக்ட்ரோ கேப்லரி கர்வ் இஸ் ஆல்மோஸ்ட் அ பேரபோலா. ஸோ நமக்கு இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான இது என்னன்னா, எலக்ட்ரோ கேப்லரி கர்வ் இஸ் ஆல்மோஸ்ட் பேரபோலா. நீங்க மெஷர் பண்ணும்போது பொட்டன்ஷியல் வெர்சஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் வந்து ஒரு பேரபோலாவா இருக்கும். which is the measurement of surface tension gamma versus potential difference d. அங்க நடைபெறக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சர்ஃபேஸ் டென்ஷன் மெஷர் பண்ணும் பொழுது வரக்கூடிய ரிசல்ட் வந்து கர்வ் இஸ் எ பேரபோலா. ஓகே, அப்ப பேரபோலாங்கிறது எய்தர் யூல இருக்குது அல்லது யூ தலைகையில இருக்குது, எல்லாமே பேரபோலா தான். இப்படி இருந்தாலும் பேரபோலா, இப்படி இருந்தாலும் பேரபோலா, இப்படி இருந்தாலும் பேரபோலா, இப்படி இருந்தாலும் பேரபோலா. ஓகே, so this is we consider a parabola. Okay, the potential at which the surface tension is maximum is known as the potential of the electrocapillary. Okay, this is a maximum. அப்ப அது பேர் தான் is known as the potential of the capillary maximum. அது பேர் capillary maximum. ஸோ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு, சர்ஃபேஸ் டென்ஷன் மேக்ஸிமம் சர்ஃபேஸ் டென்ஷன் வெர்சஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட். மேக்ஸிமம் இஸ் கால்டு எலக்ட்ரோகேப்லரி மேக்ஸிமம் அர்த்தம். ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் நோ த என்னது நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எந்த பர்டிகுலர் பொட்டன்ஷியல்ல மேக்ஸிமம் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கும். அப்போ மேக்ஸிமம் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு, அப்போ எலக்ட்ரோடு ப்ராசஸ் இன்டர்ஃபேஸ் மேக்ஸிமம் எஃபெக்டிவ்னு அர்த்தம். ஓகே, so the measurement also shows that the surface tension varies with the composition of the electrolyte. அப்ப அந்த எலக்ட்ரோலைட்ல செறிவை பொறுத்து அது மாறுது. ஓகேவா, சோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது now the interfacial tension varies with the applied potential. ஏற்கனவே சொன்னதான் applied potential பொறுத்து அது மாறும், and solution composition அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அது மாறும். In order to get experimental and electrocapillary curve, the electrocapillary curve கிடைக்கணும்னா a solution of fixed composition is taken. Okay, so அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபிக்ஸ்டா இருந்தா உங்களுக்கு பொட்டன்ஷியலை மாற்ற முடியும் போது பொட்டன்ஷியல் வெர்சஸ் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு பிளாட் பண்ணும்போது யூ வில் கெட் எ பேரபோலா. அதுல மேக்ஸிமம் என்ன நடந்திருக்கு, மேக்ஸிமம் கர்வ் பீக் வந்து இட்ஸ் கால்ட் எலக்ட்ரோகேப்லரி மேக்ஸிமம் தட் கிவ்ஸ் தி information about the surface tension maximum. ஓகே, எவ்வளவு இருக்குன்றது. ஓகேவா, அப்ப என்ன பண்ணா ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் மெஷர் பண்ணா ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஓகே, so that is d mu இன்றது எதுக்கானது, காம்போசிஷன் ஆனது. for all the species is 0, that means a constant. Okay, composition. The condition for determination of electrocapillary curve correspond to summation of gamma I d mu I equal to 0 and d mu j equal to 0. Okay,
இதுவும் ஒரு டெரிவேஷன் தான். ஓகே, ஒரு பிக் மார்க் கொஸ்டின் அளவுக்கு டெரிவேஷன். நமக்கு எங்க முக்கியமா என்ன வேணுமோ அது மட்டும் எழுதியிருக்கேன். ஓகே, அப்ப காமாங்கிறது சர்ஃபேஸ் எக்ஸஸ், எவ்வளவு சர்ஃபேஸ் இருக்கு. டி மியூ ஐங்கிறது என்னது அந்த காம்போசிஷன். இது நம்ம டேக்கன் ஜீரோவா எடுத்துக்கிறோம். ஓகேவா. அண்ட் டியூ மியூஜின்றது பர்டிகுலர் ஸ்பீசிஸ். ஓகேவா, அதுல நிறைய காம்போசிஷன் இருக்கும். ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரோலைட் ஸ்பீசிஸ்க்கு ஜேன்னு நம்ம குறிக்கிறோம். தட் இஸ் ஆல்சோ ஜீரோ. ஓகே, ஸோ நேற்று சொன்னது போல இது ஒரு டெரிவேஷன் பார்ட். ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா டோ மியூ மீன்ஸ் சேஞ்சிங் தி சர்ஃபேஸ் டென்ஷன் வித் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டோ பி அட் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். இல்லையா, சரி, ஒரு ஃபிக்ஸ்டு காம்போசிஷன்ல கான்சன்ட்ரேஷன்ல மதிப்பு என்னவா இருக்குன்னா மைனஸ் கியூஎம். கியூன்றது சார்ஜ் டென்சிட்டி. கியூன்றது சார்ஜ் டென்சிட்டி, அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி இஸ் மைனஸ் கியூஎம். எம்ங்கிறது இங்க மெட்டல்ல குறிக்கிறது. இங்க வந்து இந்த பர்டிகுலரா நம்ம மெர்க்குரி எடுத்துக்கிறதுனால மெர்க்குரி எலக்ட்ரோட குறிக்கக்கூடியது. ஓகே, அதர்வைஸ் கியூஎம் ஈக்குவல் டு இதுதான். இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல மைனஸ் போட்டிருக்கேன். அல்லது சார்ஜ் டென்சிட்டி ஆன் தி மெர்க்குரி எலக்ட்ரோட் Q equal to minus dou gamma divided by dou V at constant temperature equal to 0. The value என்னவா இருக்கும்? It's equal to 0. Okay, மேல பார்த்துக்கோங்க பாருங்க, because it's a constant temperature. Okay, so this equation is known as Lippmann equation. சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க. Okay, just equation மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அதுல இருந்து what is the Q னா என்னது, dou mu னா dou gammaன்றது dou V இருக்குதுன்னா, அப்ப capillary curveங்கிறது is a plot between the surface tension versus the potential difference. Okay, so that value is equal to Qm minus Qm, or Qm equal to minus this value. Okay, so this is known as Lippmann equation. Okay, the slope of the capillary curve at any cell potential V equal to charge density on the electrode. Okay, அப்ப அது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா, the electrocapillary curve at any cell potential V is equal to the charge density. Okay, the change in the potential வந்து சார்ஜ் டென்சிட்டி சமமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸ்லோப் இருந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ லிப்மேன் ஈக்குவேஷன் எலக்ட்ரோகேப்லர்னா என்ன, அது வாட் இஸ் த ரீசன், என்ன பர்பஸ். ஓகேவா, ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் எனஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேட்டரிஸ். ஓகே, இது வந்து ஒரு பிஜிடிஆர்ல இல்லாது, இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ப்ரீவியஸ் பிஜிடிஆர்ல இல்லாதது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, பேட்டரிஸ். ஓகே, ஸோ பேட்டரிங்கிறது நம்ம வழக்கமாக செல்லுன்னு சொல்றோம் இல்லையா, செல்லு பேட்டரி. ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ்ல பயன்படுத்துவோம் இல்லையா பேட்டரி. இப்போ ரேடியோக்கு போடுற பேட்டரி இருக்கு, ஒரு கிளாக்குக்கு போடுற பேட்டரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு வகையான பேட்டரி. ஓகேவா, ஸோ அந்த பேட்டரியை நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். சின்னதாக பட்டன் சைஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பட்டன் செல் அது மாதிரிலாம் சொல்லுவோம். ஓகேவா, இதுல இந்த பேட்டரிஸ்ல வந்து 2 வகை இருக்கு, பிரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி. அது ரீசார்ஜ் பண்ண முடியாது, ஸோ யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுவோம் இல்லையா, சிங்கிள் யூஸ் பண்ணுவோம், த்ரோ பண்ணுவோம், அதெல்லாம் பிரைமரி பேட்டரி. செகண்டரி பேட்டரிங்கிறது ரீயூஸ் பண்ணுவோம், ரீசார்ஜ் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேப்டாப்ல ஒரு பேட்டரி இருக்குன்னா அது செகண்டரி பேட்டரி, ஏன்னா நம்ம சார்ஜ் போட்டு திரும்ப பயன்படுத்துவோம் இல்லையா. ஒரு ஐபேட் இருக்குன்னா பண்ணுவோம் இல்லையா, ஒரு பவர் பேங்க்ல பேட்டரிக்குன்னா அது ரீசார்ஜ் பண்ணிக்குவோம் இல்லையா, ஒரு செல்போன்ல இருக்கிற பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் இப்போ கார்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இது எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ கரண்ட் சார்ஜ் பண்றதெல்லாம் உள்ள இருக்கிற பேட்டரி எல்லாம் செகண்டரி பேட்டரி. ஓகே, அதெல்லாம் அப்போ அதில் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும், ஆல்ரெடி இது ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அது நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதெல்லாம். ஸோ லெட்ஸ் சி, இட் இஸ் அந்த சிம்பிளி இட்ஸ் அந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல். நம்ம கால்வானிக் செல், வோல்டாக்ஸ் சொல்றோம்ல, அதே தான் அங்கே சொல்யூஷன்ல நடக்கும் இல்லையா. அந்த ப்ராசஸ் வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல நடக்கும். இங்க வந்து சொல்யூஷன்ல நடக்காம அந்த மெட்டீரியல் வந்து ஒரு பேஸ்டடா பண்ணி அந்த பேட்டரி வடிவத்தை நம்ம கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ இட்ஸ் முழுக்க இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். சிம்பிள் இஸ் ரெடாக்ஸ் ப்ராசஸ். ஆக்சிடேஷன் ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்குது. சேம் ப்ராசஸ் எலக்ட்ரோலைட்டிக் செல்ல ஒரு லிக்விட்ல நடக்குது, எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் நடக்குது, எலக்ட்ரோடு அதே தான் வந்து அங்கேயும் பேட்டரிலையும் அதே ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ நீங்க ஒரு எவரடி பேட்டரி, பெரிய பேட்டரி இருக்குதுன்னா அது மேல டிப்பு மேல கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும். அது ஒரு எலக்ட்ரோட ஒரு மின்முனை, அடிப்பகுதி ஒரு மின்முனை. நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது கரெக்டா பார்த்து பண்ணுவோம் இல்லையா, பிளஸ் மைனஸ். ஓகேவா, ஸோ மைனஸ்ன்றது ஆனோட, பிளஸ்ன்றது கேத்தோட குறிக்கக்கூடியது இல்லையா. அப்ப அதே அப்ப அதுக்குள்ள வந்து ஒரு ராடு இருக்கும். இந்த பேட்டரி எல்லாம் நம்ம சின்ன வயசுல உடச்சு விளையாடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ உள்ள உடச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மெல்லிய ராடு இருக்கும், திக்னஸ். அது வந்து கிராஃபைட். ஓகே, ஸோ தட் இஸ் அன் எலக்ட்ரோடு.
எலக்ட்ரோடு, அது சுற்றியும் ஒரு பேஸ்ட் மெட்டீரியல் இருக்கும். இங்கே லிக்விட்ல நடக்கிற எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் நடக்குது வந்து அங்கே பேஸ்ட் மெட்டீரியலாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அங்கே எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, சரி. ஓகே, இங்கே என்ன நடக்குது பேட்டரியில்? அது கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதில் இப்போ பிரைமரி பேட்டரி ஆர் பிரைமரி செல்லுன்னு இருக்கு. இட்ஸ் நான் ரீசார்ஜபிள், நான் சார்ஜபிள், ஓகே, சார்ஜபிள் ஆர் சிங்கிள் யூஸ் ஒன்லி. எக்ஸாம்பிள் ட்ரை செல். இந்த பேர் ஏன் ட்ரை செல் அப்படின்னா அது ட்ரையா இருக்கும் இல்லையா? ஸோ உள்ள வந்து பேட்டரிக்குள்ள வந்து எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் எல்லாம் கிடையாது, அது பேஸ்ட் மெட்டீரியலா இருக்கும். அதனால அது பேர் ட்ரையா இருக்கிறதுனால ட்ரை செல். மெர்குரி செல், இப்போ பட்டன் செல் இருக்கு இல்லையா? நம்ம சின்ன சின்ன பட்டன், இப்போ வாட்சில் பட்டன் செல் போடுவோம் இல்லையா? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டன், டாய்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்ல செல் இருக்கும். அதெல்லாம் மெர்குரி செல், அது பட்டன் செல் பேரு. டேனி செல், ஆல்கலைன் செல், இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்து பிரைமரி செல். ஒரு டைம் தான் யூஸ் போயிடும். ஓகே, இந்த ட்ரை செல்லுக்கு இன்னொரு பேர் லக்லாஞ்சே. ஓகே, சயின்டிஸ்ட் நேம் வி கால் இட் லக்லாஞ்சே செல் ஆர் ட்ரை செல். நீங்க ஒவ்வொரு பேட்டரியும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆனோட்னா என்ன? ஜிங்க் எலக்ட்ரோடு ஆனோடு, கேத்தோடு வந்து கிராஃபைட் கார்பன் எலக்ட்ரோடு. ஓகேவா? அப்ப அந்த பேட்டரியில நடுவில் ஒரு கருப்பா ஒரு டியூப் மாதிரி இருக்கும், கருப்பா. ஓகேவா? ஸோ கருப்பு கலர்ல இருக்கு, அதான் கிராஃபைட். அது கேத்தோடா செயல்படும் பேட்டரியில. ஆனோடு தகடு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஜிங்க் எலக்ட்ரோடு. ஓகே, இதுதான் ப்ராசஸ். இந்த எலக்ட்ரோலைட்ன்றது மேக்னீஸ் டை ஆக்சைடு வச்சு ஒரு பேஸ்ட் தயாரிச்சுப்போம். அமோனியம் குளோரைடு அண்ட் ஜிங்க் குளோரைடு சொல்யூஷன் இன் ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச் வந்து அந்த மாவு மாதிரி பசை மாதிரி உருவாக்குறதுக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு வழக்கமாக ஒரு லிக்யூட்ல காப்பர் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட்ல 2 எலக்ட்ரோடை டிப் பண்ணி நடத்துகிற வினையை இங்கே பேஸ்ட் மெட்டீரியலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோலைட். ஓகே, இப்போ ஓவரால் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னா, ஜிங்க், மேக்னீஸ் டை ஆக்சைடு, வாட்டர் எல்லாமே சேர்ந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸும் நடக்குது. ஓகே, தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். த வோல்டேஜ் ஆஃப் த செல் இஸ் தி 1.5 வோல்ட். ஸோ இந்த லக்லாஞ்சே செல்ல ட்ரை செல்ல எவ்வளோ வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 1.5 வோல்ட். Okay. Another one is a mercury cell. It's otherwise called a button or coin cell. அது சின்னதா இருக்கும், வாட்சில எல்லாம் போடுவோம் இல்லையா, மெல்லிசா பட்டன். இங்க வந்து கேத்தோடு வந்து மெர்குரி ஆக்சைடு, ஆனோடு வந்து ஜிங்க், எலக்ட்ரோலைட் வந்து பேஸ்ட் ஆஃப் KOH அண்ட் ஜிங்க் ஆக்சைடு. இதெல்லாம் இந்த பேட்டரியில உள்ள இருக்கும். ஓகே, ஒரு ஆனோடு இடையில வந்து இந்த எலக்ட்ரோலைட் எல்லாம் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உடைச்சு பார்த்தா தெரியும். ஓகேவா? ஸோ இதனுடைய வோல்ட் வந்து 1.35 வோல்ட். ஸோ இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா கேமராவில் யூஸ் பண்ணுறது, வாட்சஸ், எலக்ட்ரானிக் வாட்சஸில், ஐ மீன் இட்ஸ் பேட்டரி வாட்சஸ். ஓகே, ஸோ பேட்டரி வாட்சஸில், கால்குலேட்டரில், ஓகே, அதே போல கார்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செகண்டரி பேட்டரி செல். தீஸ் ஆர் கால்ட் ஸ்டோரேஜ் செல். அங்கே எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஸ்டோரேஜ் செல், நிக்கல் கேட்மியம் செல், லித்தியம் அயன் பேட்டரி ஆர் சோடியம் அயன் பேட்டரி, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் தி செகண்டரி. ஓகே, அப்போ எது செகண்டரி பேட்டரிக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டால் தெரியணும், எதில் ஆனோடு கேத்தோடு அதெல்லாம் தெரியணும்.
இப்போ லெட் ஸ்டோரேஜ்னா நம்ம வழக்கமா பேட்டரி இப்போ கார்ல பயன்படுத்துறோம்ல, கார் ஸ்டார்ட் பண்ணா நமக்கு பேட்டரியில இருந்து தான் ஸ்பார்க் ஆகணும். ஓகேவா? அந்த பேட்டரி வந்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஓகே, அது நம்ம ரீயூஸ் பண்ணிட்டே இருப்போம். நீங்க அதில் ஆசிட் அளவு குறைஞ்சிச்சுன்னா ஆசிட் ஃபில் பண்ணுவாங்க, டைலூட் ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகே, இங்க ஆனோடு வந்து லெட், கேத்தோடு வந்து லெட் பவுடர் வித் லெட் ஆக்சைடு. ஓகே, இந்த கார்ல இருக்கிற பேட்டரி, டூ வீலர்ல இருக்கிற பேட்டரி, டூ வீலர்ல இக்னிஷன் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த பேட்டரி தான், லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஓகே, இது ஓவரால் ரியாக்ஷன். எஸ், ஆனோட கம்பார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன், கேத்தோட கம்பார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்லாம் கேட்பாங்களா சார்? ஆனோடு எது, என்ன மெட்டீரியல் ஆனோடு, எது கேத்தோடு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேட்பாங்கன்றது வேற. ஏன்னா சிலபஸ் ரொம்ப ரொம்ப பெருசு இல்லையா, கெமிக்கல் கேண்டிஸ் இருக்கு, அதுல பல வகையான டாபிக் இருக்கு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பல வகை இருக்கு, சாலிட் இருக்கு, பாலிமர் இருக்கு, எல்லாம் சேர்ந்து 10 கேள்வி கேட்கணும். இதுல வராம போகலாம், அது ரெண்டாவது விஷயம். ஓகேவா? கொஸ்டின் வந்து மேபி லெட் ஸ்டோரேஜ்ல எது ஆனோட்னு கேட்கலாம் இல்லையா, கரெக்ட் இன்கரெக்ட் கேட்கலாம், மேபி பல விதமா கேட்கலாம். ஏன்னா கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு இல்லையா. பேட்டரியிலே இப்ப செகண்டரியிலே ரெண்டு மூணு வகை இருக்கு, பிரைமரி இருக்கு. ஒரு கொஸ்டின் வரலாம், மேபி ஒரு கொஸ்டின் வரலாம், வராம கூட போகலாம். ஓகே சார். So the potential depends upon the H plus and SO4 minus ion. So during electrolysis, the lead is deposited on the cathode and lead oxide is formed at the anode. H2SO4 is regenerated in the cell. Okay, thermosulfide acid generated. Okay, so a nickel cadmium cell. This is nickel anode cadmium, cathode nickel oxide, electrolyte on K1. Okay. So எல்லாமே அதுதான். இது எல்லாமே which one is the example of the secondary, which is not a secondary, which is the primary, என்ன கேட்டா தெரியும். இது இந்த லித்தியம் அயன் பேட்டரி. இப்ப கரண்ட்ல மோஸ்ட்லி லித்தியம் அயன் பேட்டரி தான். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா செகண்டரி சோர்ஸ் ரீசார்ஜ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரின்னு போட்டுருவாங்க. ஓகே, நீங்க மொபைல்லயே பாத்தீங்கன்னா பேட்டரி பின்னாடி லித்தியம் அயன் பேட்டரின்னு போட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ யூஸ் இன் ஸ்மார்ட் போன், செல்போன்லாம் இதான் பயன்படுது, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸெட்ரா. எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் லித்தியம் அயன் பேட்டரி பண்ணுறது. ஆனோடு வந்து இஸ் அ கிராஃபைட், கேத்தோடு வந்து மெட்டல் ஆக்சைடு சச் அஸ் லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு. எலக்ட்ரோலைட் வந்து an organic solvent that serves as medium for lithium plus ions to flow between anode and cathode. ஓகேவா? ஸோ ஆனோடுக்கும் கேத்தோடுக்கு இடையில லித்தியம் அயன் ஃப்ளோ ஆகுறது, கரண்ட் கேரி பண்றது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ்ல கேரி பண்றது. ஓகே, ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ், லித்தியம் அயன் பேட்டரிக்கு ஆல்டர்னேட்டிவ் சோடியம் அயன் பேட்டரி. It is alternative to the lithium ion batteries. Working principle is similar to the lithium ion battery. Lithium ion battery என்னவோ அதே தான். Okay, so anode is a graphite, cathode is a sodium based material. Okay, இது எல்லாமே just material oriented. Okay, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் இதுல என்னென்ன எலக்ட்ரோலைட், இது ஆனோடு, கேத்தோடு, இதுதான். மற்றபடி யூசேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். மேபி பேட்டரியில கொஸ்டின் கேட்காம கூட போகலாம். Maybe a little bit fuel cell or question வரலாம். Okay, fuel cell battery compartment fuel. Yes, tell me. செகண்டரி பேட்டரியில வோல்டேஜ் பத்தி நம்ம சொல்லவே சார், ஏதாவது क्वेश्चन கேட்பாங்க சார்? இல்ல, ஏன்னா அது கேட்க முடியாது, ரீசார்ஜபிள். ஓகேவா? சோ ரீசார்ஜபிள் எவ்வளவு வேணா மாறலாம், போட்டு மாறும். ஓகே சார். ஒவ்வொரு பொருள் இடத்துல ஒண்ணு பயன்படும் இல்லையா. இப்ப நீங்க செகண்டரி பேட்டரி இருக்குன்னா நீங்க அது எந்த இடத்துல பயன்படுத்துறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வோல்ட் மாறும் இல்லையா. ஒரு டாய்ஸ்ல அதை பயன்படுத்துறீங்க, ஒரு கார்ல பயன்படுத்துறீங்க, ஒரு லேப்டாப்ல, மொபைல்ல பண்றீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு அது மாறும். ஓகேவா? Fuel cells are galvanic cells, okay, in which the chemical energy of fuel cells converted into electrical energy. இங்க அதுதான் fuel cellங்கிறது chemical energy electrical energy கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? என்ன வித்தியாசம் பேட்டரிக்கும் fuel celluக்கும்? என்ன வித்தியாசம்னா அது வந்து ஸ்டோர்டு, ஆல்ரெடி ஸ்டோர்டு, நம்ம எதுவுமே பண்றது இல்லை, ஜஸ்ட் அந்த எனர்ஜி அப்படியே பயன்படுத்திக்கிறோம். ஃபியூல் செல்ங்கிறது நம்ம இன்னொரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கொடுத்து அந்த செல் ஜஸ்ட் லைக் அது இஸ் நாட் மெட்டீரியல் இல்லையா. அது வந்து டைரக்டா அது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது, நம்ம அது ஃபர்தரா பர்ன் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஃபியூல், எரிபொருள், ஃபியூல் செல். ஓகே, நம்ம ரியாக்ஷன் நடத்தணும் அந்த இடத்துல, ஃபியூல் செல்னா ரியாக்ஷன் நடத்தணும், ரெடிமேட் கிடையாது. இட்ஸ் நாட் ஏ ரெடிமேட். Okay,
ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூல்ஸ். ஓகே, ஆரம்ப காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த நீராவி என்ஜின் சொல்லுவாங்க ட்ரெயின்ல. ஓகேவா? ஸோ ட்ரெயின் போயிட்டு இருக்கோம், நிறைய கோல் வந்து எரிச்சுட்டே இருப்பாங்க. ஓகேவா? அது அந்த ஸ்டீம் வந்து டர்பைன் போயிட்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சிம்பிளி ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. கோலை எரிச்சு அது மூலமா பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து ஓல்டு வெர்ஷன். ஓகே, நியூ வெர்ஷன் என்னன்னா ஃபியூல் செல். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கம்பஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் வாட்டர். ஓகே, அப்போ ஒரு வினையில வந்து ஹைட்ரஜனை எரிக்கிறது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் முன்னிலையில் எரிச்சா வாட்டர் உருவாகும், ஸ்டீம். அந்த அந்த எனர்ஜி ஸ்டீம் எனர்ஜி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர் பயன்படுது. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 electrodes made up of porous graphite electrodes with a catalyst. Graphite electrodes with a catalyst. இங்க வந்து பிளாட்டினம், சில்வர் ஆர் மெட்டல் ஆக்சைடு வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் ஆகும். எலக்ட்ரோலைட் வந்து அக்வஸ், KOH ஆர் NaOH. செல் ரியாக்ஷன் இங்க உருவாக்குறது 1 volt. In the place of KOH or NaOH, phosphoric acid also used as a electrolyte. Okay, இது யூஸ் பண்ணலாம். This cell is operated. Okay, suppose நீங்க KOH NaOH யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் வேற, இங்க பண்ணும்போது அந்த ஒரு KOH NaOH வந்து அக்வஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அக்வஸ்னா 100 டிகிரி சென்டிகிரேட்ல வெப்பப்படுத்துவாங்க. வேற பாஸ்பரிக் 200 டிகிரி சென்டிகிரேட் வெப்ப பண்ணுவாங்க. அந்த டெம்பரேச்சர் நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அந்த பாஸ்பரிக் ஆசிட் பாலிமரைஸ் ஆயிடும். பாலிமரைஸ் ஆயிட்டு பைரோபாஸ்பரிக் ஆசிடா மாறிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் பைரோபாஸ்பரிக் ஆசிடா மாறிச்சுன்னா விச் இஸ் கன்சிடரபிளி ஹையர் அயனிக் கண்டக்டிவிட்டி than the phosphoric acid. அதை விட அதிகமாக மாறும். ஓகே, ஸோ இதுல ஒரு அலாய் வந்து கேட்டலிஸ்டா பயன்படுது. தட் இஸ் பிளாட்டினம் கோபால்ட் குரோமியம் அலாய் இஸ் யூஸ்ட் as a catalyst. Okay, so hydrogen oxygen fuels is also called the Bacon cell. இப்போ Bacon scientist name Bacon. first Bacon தான் இந்த ஃபியூல் செல்லை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது என்னன்னா டைரக்டா பேட்டரின்னா ஆல்ரெடி அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். எங்க எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்காது, நம்ம உருவாக்குறோம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமாக அதை பர்ன் பண்ணி அது உருவாக்குறோம். ஓகே, அது சிமிலர் டைப் ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜன் ஃபியூல். ஓகே, ஸோ அங்கே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பண்றது ஹைட்ரோ கார்பனை எரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபேன் அது எரிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தேன், மீத்தேன், ப்ரோபேன் எரிச்சிங்கன்னா பிளாட்டின் கேட்டலிஸ்ட் முன்னாடி அது எரிச்சிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாறுது. அதே போல கோல் ஃபயர்டு ஃபியூல்ஸ். இந்த கோல் ஃபயர்டு ஃபியூல்ஸ் தான் ஆரம்ப காலத்துல ஸ்டீம் என்ஜின் ட்ரெயின் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆரம்ப காலத்தில் எலக்ட்ரிசிட்டி ட்ரெயின் வரது மாடல்லாம் நிலக்கரி எரிச்சு தான் அதை பயன்படுத்தினாங்க. ஓகே, the coal is gasified. அது என்ன பண்ணணும்னா அது கார்பன் இஸ் a coal. அது வந்து ஹை டெம்பரேச்சர்ல எரிச்சாங்கன்னா CO plus H2 உருவாகும். to give a mixture of H2 plus CO which serves as a fuel for the cell. அதுபோல molten sodium carbonate. The molten sodium carbonate தான் electrolyte. இந்த ப்ராசஸ்ல electrolyte and alloy of platinum with the chromium, vanadium, titanium act as a catalyst. இதுதான் catalyst. ஓகேவா? ஸோ இந்த சோடியம் கார்பனேட்டுக்கு பதிலாக ஆல்சோ எலக்ட்ரோலைட் வந்து ஜிர்கோனியம் ஆக்சைடும் பயன்படுத்துறாங்க இந்த இதில். ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷன் COH2 ஓட்டோட பர்ன் ஆகி CO2 + வாட்டர். ஓகே, ஸோ ஃபியூல் செல்லு இதில் முக்கியமானது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூல் செல்லு. அதில் நடக்கக்கூடிய வினை என்ன, கேட்டலிஸ்ட் எவ்வளோ வோல்ட் உருவாக்குது, வாட் இஸ் த எலக்ட்ரோலைட்டு, அது தெரிஞ்சுக்கிட்டா கூட போதுமானது. பொதுவாக ஃபியூல் செல்லுங்கிறது பேட்டரின்றது எல்லாமே கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் திஸ் யூனிட். ஃபியூல் செல், பேட்டரி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி முடிஞ்சது. ரொம்ப பெரிய இது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். 270 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆன்சர் கீ முன்னாடி அனுப்ப முடியாது. ஏன்னா 270க்கும் ஆன்சர் கீ வந்து இப்போ என்னன்னா ஆன்சர் கீயோட பண்ணது பிடிஎஃபா டீச்மெண்ட் ஆப்பில் போட்டு அந்த டிக் பண்ணுறது வந்து ஷோ பண்ணுறது இல்லை, ரீட் ஆகிறது இல்லை. நான் டிக் பண்ணி அப்லோட் பண்ணால் ரீட் ஆக மாட்டிருக்கு. ஓகே, அதனால அவ்வளோ நான் 270 எழுதி அனுப்புகிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ டிஸ்கஷனில் டைரெக்டாக டிஸ்கஷனில் நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம். டைரெக்டாக டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங்ஸில் கூட நீங்கள் அந்த ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு மதியம் ஏதோ ஒரு டைம், எதர் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் ஏதோ ஒரு டைமில் ஒரு 1 hour டிஸ்கஷன் ஓகேவா இருக்கும். நாளைக்கு கூட இந்த யூனிட் டிஸ்கஷனோட முடியும். ஓகேவா? நீங்கள் டெஸ்ட்டு மண்டேலேருந்து டியூஸ்டே வரைக்கும் எழுதிக்கலாம். மண்டே நைட்லேருந்து டியூஸ்டே நைட் வரைக்கும் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் அதுக்கு மாதிரி அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் கீ முன்னாடி அனுப்ப இமெயிலில் டிஸ்கஷன் டைமில் ஆன்சர் கீ பார்த்துக்காங்க, டவுட் இருக்கிறத கேட்டுக்காங்க. ஓகேவா? ஸோ
ஏதாவது டவுட் இருந்தா ஜென்ரலா டவுட் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் see you in the next class. நாளைக்கு பார்ப்போம். சார் இது பெரிய யூனிட்டா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். அக்டோபர் 11 எழுதுறீங்களாமா? ஹலோ, பெரிய யூனிட்ன்றது இப்ப தெரியக்கூடாதுமா. பெரிய யூனிட்ன்றது அதம்மா நீ அதெல்லாம் முன்கூட்டியே படிக்கணும். அது பெரிய யூனிட்னா இது வந்து எக்ஸ்ட்ரா சிலபஸ் தானே இப்ப நடத்திட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா சிலபஸ் தான் இப்ப நடத்திட்டு இருக்கேன். முன்னாடியே நீங்க படிச்சுட்டே வரணும். நான் நடத்துறது 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு நடத்துறேன்னா மீதி இருக்கிற டைம்ல நீங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ 1.5 ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ் நான் நடத்துறேன்னா மற்ற டைமும் உங்க மற்ற ஒர்க் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கணும். அதுதான் முக்கியமான வேலை இல்லையா? எக்ஸாம் இன்னும் 35 நாள் இருக்குன்னா பெரிய யூனிட்னு நினைச்சிட்டு விட முடியும். ஸோ டியூஸ்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ சண்டே இருக்கு, மண்டே இருக்கு, 3 நாள் இருக்கு. ஓகே, ஓகே, see you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம். எஸ் சார். நீங்க பேசுறது கேட்க மாட்டிருக்கு. கொஞ்சம் கிளியரா பேசுங்க சார். கேஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல சார்? கேஜ் எஃபெக்ட் அப்படின்றது என்ன சார்? கேஜ் எஃபெக்ட் வந்து இதுதான் சால்ட் எஃபெக்ட். இதுதான் சால்ட் எஃபெக்ட் வந்து அது அசோசியேட் ஆவறதான். நம்ம அது கேஜ் கிளஸ்டர்ஸ் அங்க படிக்கிறது அது வேற. ஜஸ்ட் இது அசோசியேட் ஆவறதான். தனியா வேற எதுவும் முக்கியமான டாபிக் இல்ல. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேம்மா, இருக்கிறது படிங்க. எக்கச்சக்கமா இருக்கு. இல்லாத தேவை வேண்டாம். இருக்கிறது கடல் அளவுக்கு இருக்கு, அது படிங்க. ஓகே, சார். சார் கண்டக்டோமெட்ரிக் பொட்டென்ஷியோமெட்ரிக் பார்க்கணுமாங்க சார்? கண்டக்டோமெட்ரிக் பொட்டென்ஷியோமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. கண்டக்டோமெட்ரிக் ஆல்ரெடி நான் நடத்திப்பேன். கண்டக்டோமெட்ரிக் வந்து ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணா அது நாளைக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் நடக்கும்போது லைட்டா சொல்லுங்க. ஓகே சார். ஓகே.